அன்னியாசி ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிகிக்கு தான் ஒரு ஸ்பெஷலான ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அப்புறம் வெரி சாரி, இது நான் ஜிகியோட பர்த்டே அன்றைக்கி தான் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சரி, ஓகே, அன்றைக்கி முடியல, நேற்றாச்சும் அப்லோட் பண்ணலான்னா நேற்றும் எனக்கு டைம் கிடைக்கல அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐம் வெரி வெரி சாரி அண்ட் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே ஜங்குக். ஸோ அதனால் ஜங்குக் பர்த்டேக்கு இது ஒரு மாதிரி ஸ்பெஷலான ஒரு ஒன் ஷாட்டாக தான் இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் இதோட ஸ்டோரி லைன் கூட ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா இதை நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்காண்டி இந்த ஒன் ஷாட் நான் டெடிகேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆமாம், இதோட டைட்டிலே சொல்ல மறந்துட்டேனே, டீமன் லவ். ஓகேவா? சரி, வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஜேகே தான் பார்க்க அப்படி ஒரு ஹேண்ட்ஸமான பர்சனாக தான் நின்றுட்டுருக்காரு. ஆனால் அவரை தான் யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. அவர் பாட்டில் ஒரு செலா மாதிரி ஒரே பிளேஸில் நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டு அவர் அப்படியே ஆப்போசிட்டில் தான் பார்த்துட்ருக்காரு. யாருக்காண்டியோ ஆர்வமாக காத்துட்ருக்காரு மாதிரி தான் இருக்குது. அவரை பார்க்க ஒரு மாதிரி ஃபுல் லாங் பிளாக் கலர் கோட் போட்டிருக்காரு, உள்ளியும் பிளாக் கலர் ஷர்ட் அப்படின்ட்டு பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் தான் இருக்கார். ஒரு மாதிரி அவ்வளோ கெத்தாக தான் நின்றுட்டுருக்காரு. அப்புறம் அவரோட கண் அது அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நார்மலான பர்சன்ஸுக்கு இருக்க மாதிரி ஐலிட் இருக்காமல் கொஞ்சம் பெருசாக டார்க் பிளாக் கலரில் அவர் மற்றவங்கள விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கார். அதுக்கப்புறம் இப்போ அவர் நக்கலாக சிரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு பஸ் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுது. இவ்வளோ நேரம் அந்த பஸ்ஸுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாரா அப்படின்ற மாதிரி தான் அவர் அவ்வளோ நக்கலாக சிரிச்சிட்ருக்காரு. அப்புறம் அந்த பஸ் அப்படியே க்ராஸ் ஆக அங்கே நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பார்த்தோன்னே ஜிகியோட அந்த நக்கலான கண் அப்படியே சாஃப்ட் ஆகுது. ஒரு மாதிரி உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அவரோட எக்ஸ்ப்ரெஷனே டோட்டலாக வேறையாக தான் இருக்குது. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உங்களோட ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு தான் போகிறீங்க. ஆமாம், நீங்கள் ஸ்கூல் தான் படிக்கிறீங்க, 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. சொன்னால் தான் நீங்கள் போகிறதுக்காண்டி அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரெண்டு பக்கமே பார்த்துக்கிட்டு. ஸோ அப்போது ஜேகே விடாமல் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் ரோடை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே பக்கத்துலேருந்து பிளாக் கலர் உருவமாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, நீ வந்தது எதுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி பக்கத்துலேருந்து மாறி மாறி கத்திகிட்ருக்கு. அது என்னன்னு தான் தெரில, ஆனால் பிளாக் கலர் உருவம் மாதிரி மட்டும்தான் இருக்குது. அப்போ ஜேகே அதெல்லாம் டென்ஷன் ஆனாலும் அது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே பக்கத்தில் தான் போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஜேகேவை பார்க்கவே இல்லை. ஆனால் ஜேகே திரும்பி உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அப்போது என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு ஜேகே பின்னாடிலேருந்து இன்னொரு சவுண்ட். ஸோ அவர் அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே டெயாங் நின்றுட்டுருக்காரு. டெயாங்கை பார்த்தோன்னே, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? உன்னை எதுக்கு அனுப்புனது? ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு புரியுதா உனக்கு? நான் வந்து உன்னை அனுப்புனதே அவளை கொல்றதுக்காண்டி. ஆனால் நீ அவளை பார்த்துட்ருக்க, கொல்ற வேலையை விட்டுட்டு. என்னமோ உனக்கு இந்த மிஷினை கொடுக்கும்போது சொன்னேன், அது என்ன ஜட்ஜிபே மேட்டர், அதை பண்ணுறது எதுக்கு நான் போகணும்? இவங்களே அரைச்சி ஒருத்தங்களை அனுப்பிவிட வேண்டியதானே அப்படின்ட்டு அங்கே இருந்த டீமன்ஸ் எல்லாம் கை காமிச்சிருப்பார். ஆமாம், ஜேகே வந்துட்டு அங்கே இருக்க டீமன்ஸுக்கெல்லாம் டீமனாக இருக்கார். அவருக்கு மேலே தான் டெயாங் இருக்கார். டெயாங் தான் எல்லாருக்குமே யாரை எப்போ கொல்லணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பிளான் போட்டு கொடுக்குறாரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஜேகேயோட வேலை. அவங்க கீழே இருக்கவங்களாம் ஜேகே சொல்கிறபடி எல்லாருமே கொன்று அவங்களோட ஆத்மாவை நரகத்துக்கு இல்லைனா சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்க. ஸோ அதை சொல்ல அது ஒன்றும் இல்லை, நான் ஏதோ கவனம் செதறிடுச்சு எனக்கு, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அவளை நான் இன்றைக்கே கொன்னுடுறேன். பார்க்குறேன், நீ என்ன தான் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அங்கே இருந்துட்டு அவங்க அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு. ஜேகேக்குமே ஒன்றுமே புரியல. நாம் எதுக்கு அவளை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன்னாகி போய் பார்த்துட்டு இருந்தோம், ஏன் அவளை கொல்லணும்னு எனக்கு தோணலை அப்படின்ட்டு அவர் அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கண்டினியூஸாக உங்களை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஏகப்பட்ட சான்ஸ் கிடைக்கிது உங்களை கொல்றதுக்காண்டி. ஆனால் அது எதுவுமே கொல்லாமல் உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. இதை டெயாங் அவரோட நரகத்துலேருந்து பார்க்குறாரு. அவருக்கு செம்ம கடுப்பாகுது. இவ்வளோ சொல்லியும் இன்னும் கொல்லாமல் இருக்கான் அவன் அப்படின்ட்டு அவர் நெக்ஸ்ட் சீன்லேயே மறுபடியும் ஜேகே முன்னாடி தான் வராரு. என்ன பண்ணிகிட்ருக்க? அவளை ஃபாலோ மட்டும்தான் பண்ணுற, ஆனால் அவளை கொல்ற மாதிரி தெரியலையே. இன்னும் 1 டே தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளாட்டியும் அவள் இறந்தாகணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு ரிமைண்டர் மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து மறைஞ்சிட்டாரு.
ஜேகேக்கோ உங்களை கொல்லணும் தான். ஆனால் என்னமோ அவர் மனசு கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லுதோ என்னமோ. அவரால் உங்களை கொல்ல முடியல. அது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்னா அவருக்குமே புரியல. ஆனால் உங்களை மட்டும் கொல்லாமல் விட்டுட்டா அதுக்கப்புறம் அவரோட பதவி அப்படியே பழி போயிடும். இப்போ மட்டும் அவர் கரெக்டாக சொன்ன மிஷினை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா அவருக்கு டியாங்கோட பொசிஷன் கிடைக்கும். அதுக்காண்டி தான் அவர் இத்தனை வருஷமாகவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. இப்போ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் பலனே இல்லைன்னா அதுவும் உங்களை காப்பாற்ற போய் அதனால் உங்களை கொன்னே ஆகணுன்ட்டு அவர் முடிவு எடுத்துட்டாரு. ஸோ இப்போது ஒரு கரெக்டான பிளானுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அன்றைக்கி நைட்டே நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக உங்களோட ஸ்கூல் பில்டிங் மேலே தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனா அது ஒரு பிளேஸ் தான், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் தான் அது. ஸோ அதனால தான் நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையே ஒரு சோதனையாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலினால யாரும் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரே ஒரு அங்கிள் மட்டும்தான் இருக்கார். அவரும் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து சரியாகவே உங்களை பார்த்துக்கிறது இல்லை. அவரை பார்த்துக்கிறதே நீங்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களை நீங்களே பார்த்துக்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டில் எல்லா வேலையுமே நீங்கள் தான் பண்ணுவீங்க. உங்கள் அங்கிளையும் நீங்கள் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரே ஒரு ஹாப்பினஸ்னால் அது இந்த ஸ்கூல். அதுக்கப்புறம் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக உணர்றதுனா அது இந்த டெரஸ் மட்டும்தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி டெரஸில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியல இதுதான் உங்களோட கடைசியான நிமிடங்கள் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இறக்க போகிறீங்க. அது தெரியாமல் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். அப்புறம் வீட்டுக்கு போகலாம். அங்கிள் வேறு அங்கே பசியாக இருப்பார். அவருக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே கையை விரித்து கண்ணை மூடி அப்படியே உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் பின்னாடி ஜேகே வில்லத்தனமாக வந்து நிற்கிறாரு. ஏன்னா உங்களை கொலை பண்ணுறதுன்னு கன்ஃபார்மாக முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவரோட ஆயுதமான அந்த கத்தியை அவர் கையில் அப்படியே வர வைக்கிறாரு. அதுவும் அப்படியே மேஜிக்கலாக ஜேகேவோட கையில் வருது. அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு உங்களை குத்துறதுக்காண்டி உங்ககிட்ட தான் பின்னாடிலேருந்து வந்துட்டுருக்காரு. அது தெரியாமல் நீங்கள் அப்பாவித்தனமாக நின்றுட்டுருக்கீங்க மனசில் ஏகப்பட்ட கவலையோட. அப்போ உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே கையை ஓங்குறாரு உங்களை அப்படியே குத்துறதுக்கு. உங்கள் கிட்ட வரையும் வருது. ஆனால் அவரால் குத்த முடியல. ஏன் நம்மளால ஏன் இவ்வளோ குத்த முடியல, இது என்ன அப்படின்ட்டு அவருக்கு சுத்தமாக புரியல. அப்போது பின்னாடிலேருந்து டேயாங் வந்து அப்படியே ஜேகே கையை பிடிச்சி அப்படியே தள்ளிட்டாரு. ஸோ அதனால் ஜேகே கையிலேருந்து அந்த கத்தி அப்படியே உங்கள் முதுகில் இறங்குது. அப்படியே உங்களுக்கு வாயிலேருந்தெல்லாம் ரத்தம் வருது. ஜேகேக்கே ஷாக்கு. அப்போது டேயாங் அங்கே வந்து அப்படியே சிரிச்சிட்டு மறைஞ்சிட்டாரு. ஜேகேக்கு நாமளாக குத்தணும் அப்படின்ட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி யாருமே இல்லை. ஏன்னா டேயாங் தான் அதுக்கிட்டே மறைஞ்சிட்டாரு. ஆனால் அவருக்கு தெரியும் இது டேயாங்கோட வேலையாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. இப்போ தான் நீங்கள் ஜேகேவே பார்க்குறீங்க. இத்தனை நாளாக ஜேகே உங்கள் கூட தான் சுற்றிட்டு இருந்தார். ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் எப்போ இறக்க போகிறீங்க அப்படின்ட்டு தெரியுதோ அப்போது உங்களுக்கு ஜேகே தெரிகிறாரு. ஜேகே அப்படியே உங்களை பார்க்க நீங்களும் அவரை அப்படியே வாயிலேருந்து ரத்தம் ஒழுகுன மாதிரியே பார்த்துட்டு பின்னாடி அப்படியே விழுகுறீங்க. அவ்வளோ பெரிய பில்டிங்லேருந்து நீங்கள் அப்படியே தொப்புன்னு கீழே விழுகுறீங்க. உங்கள் மண்டையிலேருந்து ரத்தம்லாம் செதுருது. அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்த்த மாதிரியே கண்ணை மூடுறீங்க. அவ்வளோதான், நீங்கள் இறந்துட்டீங்க. இங்கிட்டு ஜேகேவும் அவரோட மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு. இங்கிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அப்பாவித்தனமாக லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஞாபகம் வருதே உங்களோட அங்கிள், அதுக்கப்புறம் நீங்கள் இத்தனை வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்ட்டு எல்லாமே ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் உங்கள் உடம்புலேருந்து உங்களோட ஆவி மட்டும் தனியாக வெளில வந்துருச்சு. நீங்கள் இறந்துட்டீங்க, அவ்வளோதான். இப்போ உங்களோட ஆவி உங்களோட உடம்பை பார்த்து கண்ணீர் வடிக்குது. ஆனால் அந்த கண்ணீர் கூட ஒரிஜினல் கிடையாதே. ஆவி கண்ணீர் விடுமா என்ன? ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து மாயமாக மறைஞ்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு சீனில் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க. இது என்ன இடம் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு சுத்தமாகவே புரியல. நீங்கள் அப்படியே ஒரு லைனில் தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடி முன்னாடி அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் அவங்க கூடயே போகிறீங்க. அப்போ நீங்கள் கிட்ட போக போக அங்கே ஒரு அம்மா ஜட்ஜு மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு அசிஸ்டண்ட். அதுக்கப்புறம் அவங்க கையில் ஒரு புக் வச்சுருக்காங்க. அதுவும் பெரிய புக்காக இருக்குது. ஸோ போகிற ஒருத்தவங்களையும் பார்த்து பேஜ் திருப்பி ஏதோ படிச்சுட்டு ஒருத்தங்கள லெஃப்ட் சைடோ இன்னொருத்தங்கள ரைட் சைடோன்ற மாதிரி அனுப்பி விட்றாங்க. ரைட் சைட் போகிறவங்களெல்லாம் ஒரு ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்கள அவ்வளோ ஸ்வீட்டாக ஃப்ரெண்ட்லியாக அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அதே லெஃப்ட் சைட்னா ஒரு மாதிரி கையை பிடிச்சி விளங்க மாட்டி அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு இது என்ன இடம் என்ன நடக்குதுன்னு சுத்தமாகவே புரியல. ஸோ நீங்களும் கிட்ட போக
உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜ் அம்மா கேட்குது. அப்போ நீங்கள் என் பேர் வயன். ஓ சரி அப்படின்ட்டு அவங்க திருப்பி திருப்பி பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு போகும்போது அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு காதில் ஏதோ சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆமாம் நாம் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் இந்த விஷயத்த தான் பண்ணி ஆகணும். சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க உங்களை பார்த்துட்டு இந்த பொண்ணை நரகத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன நரகமா அப்படின்ட்டு ஷாக் ஆகி பார்க்குறீங்க. ஆமாம்மா நீ பண்ண தப்புக்கெல்லாம் நீ நரகத்துக்கு தான் போகணும் போ அப்படின்ட்டு அனுப்பி விட்டாங்க. நீங்கள் என்ன நான் எந்த தப்பு பண்ணல, நான் எதுக்கு நரகத்துக்கு போகணும், நீங்கள் நீட்டாக பாருங்கள் நான் நரகத்துக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க. அப்போ 2 பேர் வந்து உங்களை அப்படியே தருன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் கதறிட்டு இருக்கீங்க நான் போக மாட்டேன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிறத யாருமே அங்கே கேட்க ரெடியாக இல்லை. மேடம் இது சரிப்பட்டு வரும்னு உங்களுக்கு தோணுதா? நாம் என்ன பண்ண முடியும், நம்ம மேலே இருக்கவன் என்ன சொல்கிறானோ அதை தானே நம்மளால் செய்ய முடியும், அதுதான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம தேவைப்படும் போது அவனும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு அந்த ஜட்ஜ் அம்மாவும் சொல்கிறா. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பிளேஸில் இருக்கீங்க. என்னது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அது பார்க்க எது ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது, இங்கே எதுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்தா அங்கே நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. கையில் டேட்டூ, முகத்தில் கீறல் அப்படின்ற மாதிரி பார்க்கவே கொடூரமாக சில பேர் இருக்காங்க. இன்னும் சில பேர் ஒரு மாதிரி கும்பலாக உட்காந்துட்டு காசிப் பேசிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு இவங்களெல்லாம் பார்க்கவே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்க எல்லாரை விட நீங்கள் தான் வித்தியாசமாக அப்பாவியமாக நின்றுட்டுருக்கீங்க. எல்லாரும் உங்களை பார்த்தோம் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. யார் இந்த பொண்ணு பார்க்கவே அப்பாவே மாதிரி இருக்கா? அப்பா மாதிரி இருக்கவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க, உனக்கு எதுவும் தெரியாது சைலண்டாரு அப்படின்ட்டு 2 பேர் அப்படியே குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது நல்லாவே விழுவுது. அப்போது போதும் எல்லோரும் இந்த ட்ரெயினில் ஏறுங்க அப்படின்ட்டு ஒரு பாடி கார்டு மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது ஒரு ட்ரெயின் அப்படியே வருது. அந்த ட்ரெயினே ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் வந்தோன்னே எல்லோரும் ஏறுறாங்க, நீங்களும் அதுக்குள்ளே தான் ஏறுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அந்த ட்ரெயின் போக வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாருமே கீழே இறங்குறாங்க, நீங்களுமே கீழே இறங்குறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. எல்லாமே எரிஞ்சு போன நிலையில் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பார்க்கவே அவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஸோ அப்போது வாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோல்டான டோனில் ஒருத்தன் சொல்கிறான். ஸோ எல்லோரும் கும்பல் கோவிந்தா மாதிரி எல்லோரும் கும்பலாக போகிறாங்க, நீங்களும் அவங்க கூட தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே போனால் ஒரு பெரிய டோர் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள்லாம் போனால் அங்கே தான் ஜேகே அவ்வளோ கெத்தாக உட்காந்துட்டு அப்படியே சாஞ்ச மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவர் ஃபேஸில் அவ்வளோ வில்லத்தனம் தெரியுது, ஏன்னா அவர் தான் டீமன் ஆச்சே. ஸோ அவ்வளோ நக்கலாக தான் அவரோட சிம்மாசனத்துக்கு மேலே உட்காந்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் எல்லோரும் வரதை பார்த்து இன்னைக்குள்ளே அவங்க வந்துட்டாங்களா? ஆமாம் சார், நீங்கள் தான் இவங்க எல்லாருக்குமே தண்டனை கொடுக்கணும் அவங்களோட பாவத்தை கணக்கு பண்ணி. ஓகே அப்படின்ட்டு அவர் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் யார் இது அப்படின்ற மாதிரி நீங்களும் ஜேகேவே தான் பார்க்குறீங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே அப்படின்ட்டு அவர் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய தண்டனை எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்பிட்டார். லாஸ்ட்டாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். சார் இந்த பொண்ணுக்கு எந்த பாவமும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு எதுக்கு நரகத்துக்கு வந்தான்னு தான் தெரியல. அது அப்படி சும்மா வந்திருப்பா, அதை வச்சு தப்பு பண்ணியிருப்பா, அதுக்காண்டி தான் தண்டனை அனுபவிக்கிறதுக்காண்டி இங்கே வந்திருப்பா. இல்லை சார், நான் இந்த புக்கை ஃபுல்லாக திருப்பி பார்த்துட்டேன், இவங்கள பற்றி எந்த டேட்டாவுமே இல்லை. ஓ அப்படியா, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ட்டு அவரோட அசிஸ்டண்ட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே அனுப்பி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு உங்ககிட்ட தான் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பாவம் போல தான் பயந்துக்கிட்டே அவரை பார்க்குறீங்க. அவர் உங்ககிட்ட வந்துட்டு உங்களை ஒரு தடவை ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துட்டு நீ என்ன தப்பு பண்ணன்னு உனக்கு தெரியுமா? தப்பா? நான் எந்த தப்பு பண்ணலை. தப்பாக யாரோ சொல்லிட்டாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் இங்கே வர வேண்டிய ஆளே கிடையாது. ஓ அதை நீ சொல்கிறியா? நீ என்ன தப்பு பண்ணனே உனக்கு தெரியல, ஆனால் நீ நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா என்ன? நான் இதுவரையும் எந்த தப்புமே பண்ணதில்லை, நான் எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நினச்சிருக்கேன். நான் எதுக்கு நரகத்துக்கு வரப்போகிறேன்? ஓ அப்போது உனக்கு தெரியல, அதுதான் இங்கே பிரச்சனை. நீ என்ன தப்பு பண்ணனே தெரியாமல் உனக்கு எப்படி நான் தண்டனை கொடுக்க முடியும்? அப்போது நான் என்ன பண்ணுறது?
என்ன பண்ணுறதா? நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ என்ன தப்பு பண்ணன்னு நீ அதுலேருந்து கண்டுபிடி. நீ கண்டுபிடிச்ச பிறகு உனக்கே புரியும் நீ எதுக்கு நரகத்துக்கு வந்திருக்கன்னு. ஆ அதுக்கு ம் உனக்கு நான் 10 டேஸ் டைம் தரேன். உன்னைய நான் மறுபடியும் இந்த உலகத்துக்கே அனுப்புகிறேன். நீ வாழ்ந்த உலகத்துக்கு அனுப்புகிறேன். அங்கே போயிட்டு நீ என்ன தப்பு பண்ணன்னு கண்டுபிடி அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆ நான் கண்டுபிடிக்கணுமா? ஆமாம், நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது. அந்த டோரே ஒரு மாதிரி கோல்டு கலரில் இருக்குது. ஸோ அந்த டோர் ஓப்பன் ஆனால் அங்கிட்ட வந்து ஃபுல்லு வெளிச்சமாக வந்துட்டுருக்கு. போ உன்னோட உலகத்துக்கு போ அப்படின்ட்டு அவர் கை காமிக்க நீங்களும் பொறுமையாக நடந்து அங்கேருந்து அப்படியே மறைஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இறந்தீங்களோ அந்த பிளேஸுக்கு தான் வந்து நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு இங்கே வந்துட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தா வந்துட்டோமா போ கண்டுபிடி அப்படின்ட்டு உங்கள் பின்னாடிலேருந்து ஜேகேயோட வாய்ஸ். நீங்களா? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆமாம், உன்னை என்ன தனியாக அனுப்புவேன்னு நினைக்கிறியா? நீ என்கிட்டருந்து தப்பிச்சிட்டனா அதுக்காண்டி தான் உன்னை கண்காணிக்கிறதுக்காண்டி நானும் உன் கூடயே வந்திருக்கேன். நீ எங்கே போனாலும் நான் உன் கூடயே தான் வருவேன். என் கூட வருவீங்களா? ஆமாம், நான் உன் கூட தான் வருவேன். இல்லை, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கண்டுபிடிச்சிட்டு நானே வந்துடுறேன். ஒன்றும் தேவையில்லை, நான் சொன்னதை தான் நீ கேட்கணும். நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். உனக்கு டைம் இருக்குது. இந்த 10 நாளில் கன்ஃபார்ம் நீ என்ன தப்பு பண்ணேன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இத்தனை நாளாக நீ புரிஞ்சிக்காம இருந்தியே, அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. என்ன எனக்கு புரியல. நீ இப்போ இந்த உலகத்தில் இல்லை, நீ இறந்துட்ட. ஸோ நீ இறந்ததுக்காண்டி உன்னை நினச்சி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதை நீ பார்க்கணுன்னு ஆசை இல்லை? அப்போ நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக ஃபேஸை வச்சுட்டு, இல்லை எனக்காண்டி யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க, எனக்குன்னு இருக்கிறது என் அங்கிள் மட்டும்தான். ஆனால் அவருக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை, இது வரையும் என்னை கண்டுக்கிட்டதே கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறீங்க. ஓ அப்படியா? அப்போ வா உன் அங்கிள் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு சொடக்கு போட நெக்ஸ்ட் சீனில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. என்ன இங்கே எது கூப்பிட்டு வந்தீங்க? உன் அங்கிளை பார்க்க. என்னோடய அங்கிளா? அவர் இங்கே இருக்க மாட்டார், என்னோடய ஃப்யூனரில் தான் இருப்பார். என்னோடய ஃப்யூனரல் எங்கே நடக்குதோ அங்கே கூப்பிட்டு போங்க. நீ ஒரு தடவை உள்ளே தான் போய் பாரு. சரின்ட்டு நீங்கள் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் திரும்பி பார்த்துட்டு ஜெகேவும் திரும்பி பார்க்குறீங்க. போ அப்படின்ற மாதிரி அவரும் சிக்னல் காமிக்க நீங்களும் சரின்ட்டு நீங்களும் பொறுமையாக அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் முன்னாடி ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே நகர்ந்து போகலான்னு பார்க்குறீங்க. ஆனால் அதுக்குலாட்டியோ அவங்க அப்படியே போக உங்கள் மேலே அப்படியே மோதிட்டு போவாங்கன்னு பார்த்தா அப்படியே நீங்கள் இருக்கிறதே உங்கள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்க பாதை வழியாக தான் போகிறாங்க. அப்போ நம்ம யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டாமா அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போனால் அங்கே ஒரு மாதிரி சண்டை நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுட்ருக்கு. பார்த்தா அவங்களோட அங்கிள் தான். என் பொண்ணு அப்படி செத்துருக்க மாட்டா, அவளை யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க, என் பொண்ணு செத்துருக்க மாட்டா அப்படின்ட்டு அடித்து சொல்லிட்டு இருக்காரு, சண்டை போட்டுட்ருக்காரு. அதுக்கு அந்த போலீஸ்மேனும், சார் என்ன சார் இவர் எப்போ பார்த்தாலும் வந்து இப்படியே சொல்லிட்டுருக்காரு, நம்ம தான் சொல்கிறேமே அந்த பொண்ணு தான் ஏதோ டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு, ஆனால் நம்பவே மாட்டுறாரு. ஐயோ என்ன சார் உங்களுக்கு ஏன் இப்படி வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்கீங்க? டெய்லி இப்படி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பிரச்சனை கொடுக்குறதே வேலையை வச்சு சுற்றிட்டு இருக்கீங்கல்ல. அதான் நாங்கள் சொல்கிறோம்ல, அவங்க பொண்ணு தான் டிப்ரெஷனில் செத்து போயிருக்கா, மற்றபடி அவளை யாரும் கொலைலாம் பண்ணல. இல்லை நான் நம்ப மாட்டேன். வயன் அப்படி செத்து போகிற ஆளே கிடையாது, அவள் அப்படி சூசைட் பண்ணிக்கிற ஆளே கிடையாது, அவள் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா. அவள் ரொம்ப போல்டான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, என்னன்னு கண்டுபிடிங்க. ஐயோ சொன்ன கேட்க மாட்டீங்களா சார்? இந்தாங்க சிசிடிவி வேணாலும் பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் சிசிடிவி ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. அதில் அவங்க அங்கிள் பார்த்துட்ருக்காரு. பார்த்தா நீங்கள் தான் ஒரு மாதிரி கண்ணை மூடி அப்படியே காற்று ரசிச்சுட்டு நின்றுட்டுருப்பீங்கள்ல. ஸோ அதை பார்த்தோன்னே பாருங்கள் உங்கள் பொண்ணு மட்டும்தான் அங்கே நின்றுட்டுருக்கா. அவளுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துருங்க போல். நீங்கள் ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணிங்களா? ஏன்னா நான் டார்ச்சர் பண்ணேனா? ஆமாம், இந்த ஆள் தான் இப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வருவான்னு கேள்விப்பட்டேன், இவன் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான், இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாமா? ஏய் சும்மா இருடா நீ வர அப்படின்ட்டு 2 போலீஸ்மேனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அங்கிள் அதை கண்டுக்காமல் அந்த கேமராவை தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தான் அப்படியே தடுமாறி கீழே விழுவுற மாதிரி தான் இருக்குது. என் பொண்ணு தடுமாறி விழுவுறா அப்படின்ட்டு அவர் அப்படியே கத்துறாரு. ஆனால் என்ன பண்ண முடியும், அதான் முடிஞ்சு போன கதையாச்சே. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியுது அங்கே ஜேகே தான் பின்னாடிலேருந்து உங்களை குத்துனது. நீங்கள் அப்படியே அங்கே விழுகும் போது ஜேகே தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணு முன்னாடி வந்தது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு புரியுது, அப்போ நம்மளை கொன்னதே அவன்தானா அப்படின்ட்டு உங்களுக்கு ஜேகே மேலே அவ்வளோ கோவம் வருது. இங்கிட்டு அப்படியே உங்கள் அங்கிள் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாரு. ஐயோ மயங்கிட்டான்.
ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு உங்கள் அங்கிளை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்களும் உங்கள் அங்கிள் பின்னாடியே ஓடி போயிட்டுருக்கீங்க. உங்கள் அங்கிளை போலீஸ் வேனில் வச்சு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நீங்களும் போகலான்னு தான் நினச்சிங்க. ஆனால் உங்கள் கால் அங்கேருந்து நகரவே மாட்டேங்குது. ஏன் நம்மளால் நகர முடியல அப்படின்ட்டு பார்த்தா உங்கள் முன்னாடி அப்படியே ஜேகே வராரு. ஜேகேவை பார்த்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ கோவம். ஏன்னா அவரால் தான் நீங்கள் இறந்து போயிட்டீங்க. ஸோ நீங்கள் அவரோட காலரை பிடிச்சி அப்படியே கத்திட்டுருக்கீங்க. ஒன்னால் தான் நான் இறந்துட்டேன். என்னை ஏன் கொன்னேன்? என்னோடய வாழ்க்கையை நான் முழுசாக வாழக்கூட கிடையாது, ஸ்டார்ட் பண்ண கூட கிடையாது. அதுக்குலாட்டியும் நீ இப்படி கொண்டல. என் அங்கிள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு தெரியுமா எனக்காண்டி? நான் அவர் கூட ஒரு நாள் கூட சிரித்து ஒன்றா சாப்பிட்டது கிடையாது. என்னோடய லைஃப் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதுக்கு காரணமே நீ தான் அப்படின்ட்டு நீங்கள் அவரை அப்படியே பிடிச்சி கத்திட்டுருக்கீங்க. அப்போ அவர் கூலாக உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு, இங்கே பாரு, உன்னோட வாழ்க்கை முடிய போகுதுன்னா கன்ஃபார்ம் முடிஞ்சு தான் தீரும். இதை நான் தெரிவு பண்ணுறதில்ல, எனக்கும் மேலே ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இதெல்லாத்தையும் முடிவு எடுக்கிறது. ஸோ அதனால தேவையில்லாமல் என் மேலே பழிய போடாத, புரிஞ்சுதா அப்படின்றாரு. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ரொம்ப அழுகியாக தான் வருது. நீ இப்போ அழுத மட்டும் என்ன ஆகிட போகுது? நீ இறந்துட்டனா அதுக்கப்புறம் மறுபடியும் உயிரோடலாம் வர முடியாது. ஸோ அதனால் நீ எதுக்கு இங்கே வந்தியோ அதை கண்டுபிடிக்கிற வேலையை பாரு. இன்னும் 10 நாள் தான் உனக்கு டைம் அப்படின்ட்டு சொல்லிட்டே அவர் உங்களை பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க, அழுக வருது, அழுதுட்ருக்கீங்க. அப்போ அவருக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஸோ அவர் சரி ஓகே, உனக்காண்டி நான் 2 days உனக்காண்டி வாழ்கிறதுக்காண்டி டைம் தரேன் அப்படின்றாரு. நீங்கள் நிமிர்ந்து அவர் தான் பார்க்குறீங்க. நீ இதுவரையும் வாழாத வாழ்க்கையை இந்த 2 daysல எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ. அதுக்கப்புறம் நீ என்ன தப்பு பண்ணன்னு கண்டுபிடிச்சிரு, உனக்கு நான் தண்டனையுமே கொடுத்துட்றேன், சரியா அப்படின்றாரு. நீங்கள் எனக்கு புரியல. புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த 2 days நீ எங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டியோ, எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டியோ அப்படி எல்லாமே இருந்துக்கோ. ஸோ இப்போலேருந்து உனக்கு டைம் ஸ்டார்ட், என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்றாரு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறதே அம்யூஸ்மெண்ட் பார்க் தான். அங்கே போயிட்டு அப்படியே வாட்டர் கிளைடிங் அது இது அப்படின்ட்டு நீங்கள் எங்கெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அங்கே எல்லாமே போகிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் உயிரோடு இருக்கும் போது அதை என்ஜாய் பண்ண முடியலன்னு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு போகணும், ஆனால் என்னால் எப்படி போக முடியும் அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க. என்ன உனக்கு ஆசையாக இருந்தால் போ. இல்லை, அதை தான் எல்லோரும் புக்கிங் பண்ணியிருக்காங்களே, அப்புறம் எப்படி நல்லா அங்கே போய் உட்கார முடியும்? ஓ அவ்வளோதானே அப்படின்ட்டு அவர் ஒரு பர்சனாக பார்த்துட்ருக்காரு. ஸோ அது கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையனுக்கு அப்படியே கால் வருது. அவன் எந்திரிச்சிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போகிறான். இப்போ தான் சீட்டு காலியாக இருக்குல்ல, இப்போ உட்காந்துக்கோ. எப்படி அவர் போனார்? எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்ட்டு அவர் அப்படியே திரும்பி நின்றுட்டு வேறு எதையோ பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் சரின்ட்டு அந்த சீட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. அது ஒரு மாதிரி மேலேருந்து போயிட்டு கீழே வருமே அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் தான். ஸோ அதனால நீங்களும் போய் உட்காந்துட்டு அதில் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. எங்கிட்ட ஜேகே தான் ஏதோ பண்ணி அந்த பையனை இங்கேருந்து ஓட வச்சுட்டாரு. ஏன்னா உங்களுக்கு தான் அதை போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால அவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாருன்னு அவருக்கே புரியல. ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அப்போது அப்படியே அவர் மறைஞ்சு இன்னொரு பிளேஸ்க்கு வராரு. நம்ம அங்கே தானே இருந்தோம், இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தா தான் அவருக்கு முன்னாடி டியாங் அவ்வளோ கெத்தாக உட்காந்துட்டு நக்கெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஜேகேவை பார்த்துட்ருக்காரு. என்ன எதுக்கு என்ன இங்கே வர வச்சிங்க? நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு உனக்கு புரியுதா ஜிகே? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ஓ அப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க உலகத்தில்? அது நான் போனது அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணான்னு அவளுக்கே தெரியலையாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் அவளை நான் உலகத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். ஓ அப்போ அதை என்ன நம்ப சொல்கிற? என்னை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா உனக்கு? என்ன எப்போ பார்த்தாலும் இங்கே சும்மா உட்காந்துட்ருக்கேன்னு நினைக்கிறியா? எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே பார்த்துக்கிட்டே தான் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். நான் ஒன்றும் சும்மா கிடையாது, நான் உன்னை விட மேலே இருக்கேன். அது உனக்கு தெரியுதா? அது வந்து என்ன நீ பண்ண விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினச்சிக்காத. உனக்கு அன்றைக்கே சான்ஸ் கிடச்சிது அவளை கொல்றதுக்கு. ஆனால் நீ கொல்லாமல் அதுக்காண்டி 3 நாள் எடுத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் அவள் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவ. ஆனால் நீ அந்த ஜட்ஜம்மாவை ஏதோ பண்ணி அவளை வயனை நரகத்துக்கு போகிற மாதிரி திருப்ப அறிவிக்க சொல்லிட்ட. ஸோ அவளும் நீ சொன்ன மாதிரி செஞ்சா. ஏன்னா அவளுக்கு ஒன்றால் நிறையா பலன் தேவைப்பட்டுச்சு, அதனால அப்படின்ட்டு சொல்லிட்டே அப்படியே அவர் ஒரு பக்கமாக பார்க்குறாரு. ஜேக்கு வேணான்ற மாதிரி பார்த்தா அந்த ஜட்ஜம்மா இருப்பாள், உங்களுக்கு கூட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாள் நரகத்துக்கு போ அப்படின்ற மாதிரி. அவள் தான் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு டியாங் தண்டனை கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே அவளோட பதவியில் அவளால் இருக்க முடியாது. ஏன்னா அவளோட வேலையை கரெக்டாக பண்ணலை. ஸோ அதனால் அவளை
கொடூரமான தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு டியாங் சொல்கிறாரு. அந்த ஜட்ஜ் அம்மாவும் ப்ளீஸ் சார் மன்னிச்சிருங்க, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க, மறுபடியும் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவ்வளோ கெஞ்சிரா. ஆனால் அப்போது அந்த டோர் அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. அவள் கத்துற சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. அப்போது என்ன புரிஞ்சுதா, அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணலன்னா இதுதான் நிலமை அப்படின்ட்டு ஜேகேவை இன்டெரக்டாக மிரட்டுற மாதிரியே டேங் சொல்கிறாரு. அப்போ ஜேகே ஓ அப்படியா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஜேகே ஃபேஸில் அந்த பயம் எதுவுமே கிடையாது. இப்போவுமே அந்த நக்கலான ஸ்மைல் மட்டும்தான் இருக்குது. உனக்கு மட்டும் ஏன்டா என்னை பார்த்தா பயமே இல்லை? ஏன்னா நான் எதுக்கு பயப்படணும்? நான் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு புரியுது உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படி தானே, அதுக்காண்டி தானே இவ்வளவும் பண்ணுற. ஆனால் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏன்னா அவள் இப்போ ஒரு ஆவி அப்படின்னா கோஸ்ட்டுக்கும் டீமனுக்கும் எப்படி எப்படி நடக்கும்னு நினைக்கிற? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வேணா அவருக்கு ஒரு சான்ஸ் தரேன். அவளையும் ஒன்றை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டீமனாக மாற்றிடு. அதுக்கப்புறம் வேணா நீங்கள் 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு போங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லைப்பா அப்படின்ட்டு சாஞ்சி கூலாக சொல்கிறாரு. டியாங் என்னமோ ஜேக்கிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஜேக்கிக்கும் என்ன நிஜமாவா? அவளும் நானும் டீமனானா மட்டும்தான் சேர முடியுமா என்ன? ஆமாம், வேறு வழி எதுவும் கிடையாது. நீ வேணா அவளை டீமனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு போ, நான் உன்னை கேர் கூட பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவர் பக்கத்தில் இருந்த ஒரு வைன் கிளாஸ் எடுத்து அப்படியே குடிச்சிட்ருக்காரு. அப்போ ஜேகே மறுபடியும் எங்கே இருந்தாரோ அங்கேயே வந்துட்டார். அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில். ஸோ அவர் என்ன அவளை டீமனாக மாற்றணுமா? அப்போ அவளை எப்படி டீமனாக மாற்றுறது அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்கே அப்படின்ட்டு பார்த்தா அவங்கள காணோம். இங்கே தானே போனா, அதுக்குள்ளாட்டி எங்கே போனா அப்படின்ட்டு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் ஃபுல்லுமே தேடுறாரு, காணோம். ஸோ அவர் எங்கே போயிருப்பா அப்படின்ட்டு அவர் ஃபஸ்ட்டு உங்களோட அங்கிளை பார்க்குறதுக்காண்டி நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பீங்க அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்லலாம் போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இல்லை நீங்கள். ஆனால் உங்களோட அங்கிள் தான் அங்கே பெட்டில் தான் படுத்துட்ருக்காரு. இங்கே இல்லைனா வேறு அப்படின்ட்டு அவர் அப்படியே நீங்கள் இருந்தீங்களே அந்த ஸ்கூலுக்கு தான் வராரு. அதாவது நீங்கள் இறந்தீங்கல்ல அந்த ஸ்கூலுக்கு, அங்கேயும் வந்து தேடுறாரு. அங்கேயுமே நீங்கள் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக அவளோட வீட்டில் அப்படின்ட்டு வந்து பார்த்தா நீங்கள் தான் உங்களோட பெட்டில் அப்படியே உங்களோட ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸாக பார்க்குறீங்க. அதில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலி கூட இருந்தது. உங்களுக்கு ஃபேமிலி இருந்துச்சு, ஆனால் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அங்கிள் கூட எடுத்தது, அவருமே நல்லா சிரித்த மாதிரியே உங்களுக்கு கையில் வச்சிட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப அழகியாக இருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கை நம்ம கன்ஃபார்ம் ஒரு நாள் வாழ்வோம் அப்படின்ட்டு நினச்சிங்க. ஆனால் அதுக்குள்ளேயே தான் நீங்கள் இறந்துட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை அப்படியே ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ இறந்துட்டோம், இறந்ததுக்கப்புறம் உயிரோட வர முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரியுது. அழுது முடிச்சிட்டியா? போகலாமா? உன்னோட டைம் என்ன இப்படி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு ஜேகே அங்கே சோஃபாவில் உட்காந்த மாதிரியே சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே எந்திரிச்சிட்டு நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் அப்பயே வந்துட்டேன், நீ அழுதுட்டு இருந்தியே அப்பயே. அது நான் உங்களை தேடினேன், அங்கே நீங்கள் காணோம், அதனால தான் நான் சும்மா வீட்டுக்கு வந்தேன். ஓகே, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் எங்கே போனீங்க? அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு ஜேகே முறைச்சி பார்க்குறாரு. நீங்கள் அதுக்கே பயந்துட்டீங்க. சரி ஓகேவா, எங்கே? வா சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களை நீங்கள் இறந்தீங்களே அந்த பிளேஸை கூப்பிட்டு போகிறாரு. இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு நீங்கள் அங்கே பணமாக இருந்தீங்களே அந்த பிளேஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு இன்னுமே பயமாக இருக்குது. அந்த சீன் தான் ஞாபகம் வருது. நீங்கள் அதுவும் தலையில் அடிபட்டு அந்த வழியில் அங்கே கடந்தீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு அந்த பிளேஸை பார்க்க கூட விருப்பம் இல்லை. ப்ளீஸ் ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாமா? கிளம்பணுமா? இப்போ எதுக்கு நீ பயப்படுற? நீ தான் ஃபஸ்ட்டே இறந்துட்டியே, இன்னுமா நீ பயப்படுற? அது வந்து இப்படியெல்லாம் இருந்தேன்னா நீ எப்படி டீமன் ஆகிறது? டீமனா? நான் அதுக்கு டீமன் ஆகணும்? அது ஒரு ரீசனுக்காண்டி நீ ஆகணும். நீ ஆகணும். டீமனானா மட்டும்தான் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே ஜேகே மறைஞ்சு வேற எங்கேயோ போயிட்டாரு. நீங்கள் என்ன இவர் பொசுக்கு மறைஞ்சு போகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. சுற்றி எங்கேயுமே ஜேகே கிடையாது. ஒருவேளை நம்மளுக்கும் அந்த பவர் இருக்குமோ? ஏன்னா நாம் தான் ஆவி ஆகிட்டோமே, அவங்களுக்கெல்லாம் பவர் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டோம், இருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே குதிச்சு பார்க்குறீங்க, சொடகு போட்டு பார்க்குறீங்க. ஆனால் ஒன்றுமே வேலைக்கு வர மாதிரி தெரியல. நம்மளுக்கு எதுவுமே இல்லை, ஒரு வேஸ்ட்டு தெண்டமாக இருக்கும். நம்ம உயிரோடு இருக்கும்போதும் தெண்டமாக தான் இருந்தோம், இப்போ ஆவியான பிறக்கும் தெண்டமாக தான் இருக்கும்.
அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கிட்டு ஜேகே எங்கே வந்திருக்காருனா ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி இருக்குது, எல்லாமே புக்ஸாக ஜோடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் வந்திருக்காரு. ஆனால் அது நார்மல் லைப்ரரி மாதிரி இல்லை, பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. லைப்ரரினா அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறதே ரெண்டு செக்ஷன் தான். ஒன்று புண்ணியம் பண்ணவங்களோட புக்ஸு, அவங்களோட ஹிஸ்ட்ரி. இன்னொரு சைடு பாவம் பண்ணவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு ரெண்டே பக்கம் தான் இருக்குது. ஸோ ஜேகே போயிட்டு அங்கே ஒருத்தி உட்காந்துட்ருக்கா முன்னாடி, லைப்ரரியன் மாதிரி. ஸோ அவள் பெஞ்சில் 2 தடவை தட்டுறாரு. அப்போது அவளும் திரும்பிட்டு என்ன வேணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கொடூரமான வயசில் கேட்குறா. அப்படி சொல்லிட்டே திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே யார் நின்றுட்டுருக்கான்னு. அவளுக்கு முன்னாடி அவ்வளோட பெருசாக ஜெயண்டிக்காக அவ்வளோ கெத்தாக நின்றுட்டுருக்காரு நம்ம ஜேகே. பார்த்தோன்னா அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு யாருன்னு. டிமன் கிங் நீங்களா அப்படின்ட்டு அவள் அவ்வளோ போ பண்ணுறா ஜேகேக்கு. போதும் இதுக்கு மேலே கொஞ்சனா அப்புறம் படுத்துருவேன். ஐயோ என்ன வேணும் சொல்லுங்கள் டிமன் கிங், இன்னும் ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலே நானே உங்கள் இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பேனே அப்படின்ட்டு அவள் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கா. போதும் ரொம்பலாம் ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காத அப்படின்ட்டு அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல அவள் அப்படியே ஷாக் ஆகிறா. கண்ணு 2 பெருசாக விரிச்சிக்கிட்டு பார்க்குறா. என்ன பார்க்குற? உடனே இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும், அந்த புக் இப்போ எனக்கு வேணும். ஆனால் அது ரிஸ்காச்சே. பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சால் போதும் அப்படின்றாரு. ஸோ அவளும் நெக்ஸ்ட் சீனில் ஒரு புக்கை எடுத்துகிட்டு கொடுக்குறா. அந்த புக்கே பார்க்குறதுக்கு டார்க் க்ரீன் கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. கொடுத்துட்டால, நீ கிளம்பு. இல்லை டிமன் கிங், இது ரொம்ப ஆபத்தான புக்கு, இதை யாருமே அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்துக்காண்டி தானே. இது மட்டும் டியாங் டிமனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அவர் நம்மளை கொன்றுவார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை மட்டும் பாரு சரின்ட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிட்டா. ஸோ ஜேகே அதில் 56th பேஜை திருப்பி பார்க்குறாரு. அங்கே தான் நான் எதிர்பார்த்தது இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு படிக்கிறாரு. அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கோஸ்ட்டை எப்படி டீமனாக மாற்றுறது அப்படின்ற மாதிரி தான் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதை மட்டும் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் கோஸ்ட்டாக இருக்கவங்க டீமனாக மாறிடலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்து அவர் அப்படியே சிரிச்சிட்டே இது போதும் எனக்கு அப்படின்ட்டு சிரிச்சிட்டே அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படி என்ன இவர் பார்த்தாரு அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறா. ஆனால் எந்த பேஜ் ஓப்பன் பண்ணார் ஜேகே அப்படின்ட்டு அவளுக்கு தெரியல. சரின்ட்டு அவளும் போயிட்டு எங்கேருந்து எடுத்தாலோ அங்கேயே வச்சுட்டு சேஃபாக அந்த டோரையும் லாக் பண்ணிட்டா. இங்கிட்ட ஜேகே, நீங்கள் எங்கே இருந்தீங்களோ உங்கள் ஸ்கூலில் தானே இருந்தீங்க, ஸோ அங்கேயே வந்து பார்க்குறாரு, இன்னும் அங்கே தான் இருக்கீங்களான்னு. பார்த்தா அங்கே இல்லை, இங்கே இல்லைண்ணா வேற அப்படின்ட்டு அவர் உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. பார்த்தா நீங்கள் உங்கள் வீட்லேயுமே இல்லை, எங்கே இங்கேயும் காணோம். சரின்ட்டு அவர் மறைஞ்சு உங்கள் அங்கிள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராரு. உங்கள் அங்கிள் தான் அட்மிட் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அங்கே வந்து பார்த்தா நீங்கள் அங்கே தான் அழுதுட்ருக்கீங்க. சாரி அங்கிள், என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலமை. இருக்கும்போது நான் உங்களை புரிஞ்சிக்கல, ஆனால் இப்போது நான் இல்லாத போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்கள் கூட இருக்கும்போது நான் உங்கள் கூட டைம் கூட கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணல. என்னோடய ஸ்கூல் பார்ட் டைம் அது இதுன்ட்டு ஓடிட்டு இருந்தேன். ஆனால் உங்களை நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன் அங்கிள், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள பார்த்து தான் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. போதும், எவ்வளோ நேரம் தான் அழுதுகிட்டே இருப்ப அப்படின்ட்டு ஜேகே அங்கே உட்காந்துட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்போ தான் ஜேகே வந்ததே பார்த்துட்டு நீங்கள் எப்போ வந்தீங்க? நீ அழுக ஸ்டார்ட் பண்ணி அப்பயே வந்துட்டேன் அப்படின்ட்டு சோஃபாவில் கெத்தாக உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்ருக்காரு. அப்போ நீங்களும் எந்திரிச்சிட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? உன்கிட்ட சில விஷயம் சொல்லணும். என்கிட்டயா? என்ன? நீ என்ன பாவம் பண்ணன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? இல்லை, எனக்கு இன்னும் டைம் தான் முடியலையே, நான் கண்டுபிடிச்சிட்றேன். போதும், அதெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை. அதுக்கு பதிலாக நான் சொன்னதை மட்டும் செய், உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா நிஜமாவா? ஆமாம், நான் சொன்னதை மட்டும் செய். சரி ஓகே, என்ன பண்ணணும் சொல்லுங்கள். அது நீ சில பேரை கொல்லணும். என்ன கொல்லணுமா? ஆமாம், நீ கொன்னனா உன் அங்கிள் இப்போ முடியாமல் இருக்காரே, அவரை நான் சரி பண்ணி தரேன். அதுக்கப்புறம் நீயும் சொர்க்கத்துக்கு போகிறதா இல்லை நரகத்தில் இருக்கிறதானே நீ அப்புறம் முடிவு பண்ணிக்கோ. ஆனால் நான் கொலை பண்ணால் அது பாவம் தானே, நான் நரகத்துலேருந்து போக முடியாதே. அதுவும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். நீ நரகத்தில் இந்த மாதிரி கோஸ்ட்டாக ஒரு ஆவியாக சுற்றுறதுக்கு பதிலாக என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டீமனாக மாறிடலாம். என்ன சொல்கிற? இல்லை, எனக்கு டீமனாக மாறுறதெல்லாம் விருப்பம் இல்லை. அப்போ உனக்கு உன்னோட அங்கிளை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லையா என்ன? என் அங்கிள் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இங்கே பாரு, லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன், எதாக இருந்தாலும் நாளைக்குள்ளே அந்த முடிவை சொல்லிவிடு, புரிஞ்சுதா அப்படின்ட்டு அவர் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு அவர் அப்படியே அவரோட உலகத்துக்கு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காண்டி. இங்கிட்டு நீங்கள்
இன்னொரு சொல்லிட்டு இருக்காரு, டீமனா டீமனா அதுக்கு நான் மாறணும்? நான் அப்படியெல்லாம் மாற மாட்டேன், நான் யாரையும் கொல்லவும் மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. அதே இன்னொரு சைடு உங்கள் அங்கிளை நினச்சி உங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் இங்கிட்டு ஜேகேக்கு உங்களை கன்ஃபார்ம் டீமனாக மாற்றுறது தான் அப்படின்ட்டு முடிவு அவர் எடுத்துட்டாரு. ஆனால் உங்ககிட்ட சும்மா தான் அப்படி சொல்லி வச்சுருக்காரு, நீ கொலை பண்ண பிறகு நீ முடிவு எடுத்துக்கோ, சொர்க்கத்தில் இருக்கணுமா இல்லை நரகத்தில் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி உங்களை ஒத்துக்க வைக்கிறதுக்காண்டி தான் அப்படி ஒரு சாய்ஸையும் உங்ககிட்ட கொடுத்தாரு. ஆனால் அவர் கன்ஃபார்ம் உங்களை டீமனாக மாற்றுறதுன்னு முடிவு எடுத்துட்டாரு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் ஜிக்கிக்கு இதுவரையும் புரியாத விஷயம் என்னன்னா, அவர் உங்களை லவ் பண்ணுறாரு. ஆனால் டீமன் லவ் பண்ணுமா என்ன அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஷாக்கு தான். ஆனால் இவர் இப்போ வரையுமே ஏகப்பட்ட பொண்ணுங்களை கொண்டிருக்காரு. ஆனால் யாருமேலேயுமே அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததில்லை, லவ் வந்ததில்லை. ஆனால் உங்களை பார்த்த செகண்டே அவருக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சி, உங்களை லவ் பண்ணிகிட்ருக்காரு. அது என்ன எப்படி அப்படின்ட்டு இதுவரையுமே அவருக்கு தெரியல. ஸோ இதை யோசிச்சுட்டே தான் அவர் இருக்கார். நெக்ஸ்ட் சீனில் நீங்கள் ஜேகே முன்னாடி தான் இருக்கீங்க. ஜேகேவோ உங்களோட பதில்காண்டி தான் காத்துட்ருக்காரு. அப்போ நீங்கள், எனக்கு தெரிஞ்சு இது என்னால் முடியும்னு எனக்கு தோணலை, ஆனால் நீங்கள் என் அங்கிளை சரி பண்ணிடுவீங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ ஜேகேவும் சிரிச்சுட்டு, அதுக்கு என்ன, நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா கன்ஃபார்ம் உன்னோட அங்கிளை சரி பண்ணிவிடுவேன். அவர் ரொம்ப வருஷம் நல்லா வாழுவார், உன்னோட விருப்பம்தான் எதாக இருந்தாலும் அப்படின்றாரு. நீங்கள், அது என்னால் இது எப்படி முடியும், எனக்கு புரியல. நான் இதுவரையும் யாரையும் எதிர்த்து பேசினதில்லை, யாருக்கும் சண்டைக்கு கூட போனதில்லை. என்னால் எப்படி கொலை பண்ண முடியும்? அது நீ கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனாலும் அவர் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இங்கே பாரு, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கத்தி இருக்குல்ல, இதை வச்சு தான் நீ கொல்லணும் அப்படின்ட்டு உங்களை கொல்றதுக்காண்டியே ஒரு கத்தி யூஸ் பண்ணாருல்ல, அவரோட கத்தி. ஸோ அதை தான் உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் அதை பிடிக்கிறீங்க. உங்களுக்கு அதை பிடிக்கும் போதே ஒரு எனர்ஜி நல்லாவே பாஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. இதுலையா கொல்லணும்? ஆமாம், இதில் தான் கொல்லணும். அப்போ தான் அது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி இருக்கும். அப்போனா நீங்கள் இதில் தான் என்னை கொன்னீங்களா அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்து கேட்க, ஜேகேக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே அங்கேருந்து எதுவுமே சொல்லாமல் கிளம்பிட்டாரு. நீங்கள் போகிற அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளால இவரை புரிஞ்சிக்க முடியல, இவர் தான் நம்மளை கொன்னாரு, ஆனால் இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க மாதிரியும் இருக்குது. என்னதான், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கே இவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. நம்மளோட ஃபீலிங்கே டோட்டலாக இவர்கிட்ட சேஞ்ச் ஆகுது. இவர் பண்ணுற எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அது எப்படி? அவரே டீமன், அவர் எத்தனையோ பேரை கொன்றிருக்காரு. ஆனால் நம்மளுக்கு போய் இப்படிப்பட்ட ஒருத்தரை பிடிச்சிருக்கா? ஆனால் அதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? நாம் ஒரு ஆத்மா, ஆனால் அவர் அப்படி கிடையாதே. ஒரு கோஸ்ட்டுக்குமே ஆசை வருமா என்ன செத்து போன பிறகு அப்படின்ட்டு போகிற ஜேகேவே பார்த்துட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அவரும் அங்கேருந்து க்ராஸ் பண்ணி போகும்போது உங்களோட தடவை பார்த்துட்டே அங்கேருந்து மறைஞ்சிட்டாரு. நீங்கள் என்னமோ அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஜேகே சொன்னதெல்லாம். ஏன்னா உங்களுக்கு உங்கள் அங்கிளை பற்றி புரிஞ்சிருச்சு. இதுவரையும் உங்கள் அங்கிள் உங்கள் மேலே பாசமே இல்லாத மாதிரி தான் இருந்தார். ஆனால் நீங்கள் இறந்த பிறகு உங்களை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணி இப்போ அவர் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கார். ஸோ அவருக்காண்டியாச்சும் இதை பண்ணியே ஆகணும். எப்படி இருந்தாலும் நம்ம செத்து போயிட்டோம், நம்ம அங்கிள்காண்டி இது கூட பண்ணக்கூடாதான் என்ன அப்படின்ட்டு தான் நீங்கள் இதுக்கு ஒத்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் போ, அவனை தான் நீ ஃபஸ்ட்டு கொல்லணும் அப்படின்ட்டு ஒருத்தனை காமிச்சு சொல்கிறாரு. நீங்கள் அவனை பார்க்குறீங்க. பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கான். உடம்பு ஃபுல்லும் டேட்டு போட்டிருக்கான். ஒரு மாதிரி முடியெல்லாம் பொண்ணுங்களது மாதிரி அவ்வளோ லென்த்தாக வச்சுருக்கான். கொஞ்சம் பார்க்கவே கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கான். அவனை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன, இவனை கொல்லணுமா அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்து பாவம் போல் கேட்குறீங்க. பின்னா உன் அங்கிள் உனக்கு வேணாமா, போ அவனை கொல்லு. சரி அப்படின்ட்டு நீங்கள் அவன்கிட்ட தான் போகிறீங்க. ஆனால் அவனுக்கு உங்களுக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் தான் ஆவியாச்சே, உங்களை எப்படி பார்க்க முடியும். ஸோ அவன் பாட்டில் கூலாக அவனோட வேலையை தான் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் அப்படியே குத்துற மாதிரி போகிறீங்க. ஆனால் உங்களால் குத்த முடியல, கையெல்லாம் நடுங்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் ஜேகே தான் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி உங்களே குத்த வச்சிட்டாரு. ஸோ அவனும் அப்படியே இறந்துட்டான். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துட்ருக்கீங்க. குட், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்ட அப்படின்ட்டு கை தட்டுறாரு. ஏன்னா நான் பண்ணேன்னா? ஆமாம், நீ தான் பண்ண, பின்ன யார் பண்ணா?
அப்படின்ட்டு ஜேகே சொல்லிட்டு சரி வா நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு அவர் ஒரு ஒரு நாளும் ஒருத்தரா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 5 பேரை, அதுவும் அவங்களாம் கொடூரமா ஒரு மாதிரி பாவங்களை பண்ணவங்கள தான் ஜேகே கொல்ல வைக்கிறாரு. ஏன்னா அந்த புக்லேயும் அதுதானே இருந்துச்சு. ஸோ அதனால் இதுவரையும் யார் ரொம்பவே பாவம் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் கையால் கொல்ல வச்சிட்டாரு. அதுவும் 5 பேரை தான். ஏன்னா அந்த 5 பேரை கொல்ல வைக்கிறதுக்கே ஜேகே படாத பாடுபட்டுட்டாரு. இதெல்லாம் இன்னொருத்தர்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் அப்பாடி இதுதான் லாஸ்ட், போ இவன் தான், இவனை மட்டும் நீ கொண்டுட்டனா அவ்வளோதான், நீ டீமன் ஆயிடலாம், ஓ அங்கிளையும் காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு சொல்ல இந்த வாட்டி சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. ஆனால் உங்களால் இப்போயுமே சரியாக கொலை பண்ண முடியல. ஸோ இப்போயுமே ஜேகே தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. முடிஞ்சது அப்படின்ட்டு ஜேகே உங்களை டீமனாக மாற்றிடலாம் அப்படின்ட்டு அவ்வளோ கூலாக இருக்கார். அப்போது அப்படியே எல்லாமே ஃப்ரீஸ் ஆகுது. உங்களையுமே காணோம். என்ன இங்கே தான் இருந்தா எங்கே காணோம் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்தா அப்போது அந்த இடமே ஒரு மாதிரி பிளாக்காக ஆகுது. அப்படியே பிளாக் கலர் எல்லாமே சூழ்ந்து போச்சு. சுற்றி முற்றி எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. அப்போது அங்கே டேயாங் தான் வராரு. அவ்வளோ கெத்தாக பவர்ஃபுல்லாக வராரு. டேயாங் டீமன் நீங்களா? ஆமாம் நான் தான். என்ன நீ நினச்சதெல்லாம் பண்ணிட்டேன்னு அவ்வளோ ஹாப்பியாக இருக்க போல. என்ன? நீ வா, இங்கே பேசினா கரெக்டாக இருக்காது, நம்ம இடத்துக்கு போய் பேசலாம் அப்படின்ட்டு டியாங் ஜேகேவை அங்கேருந்து நரகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. அங்கே டியாங் அவரோட ஆசனத்தில் அவ்வளோ கெத்தாக உட்காந்துட்ருக்க டியாங் அப்படியே பார்க்குறாரு. அங்கே ஜேகே தான் நின்றுட்டுருக்காரு முன்னாடி. என்ன நீ பண்ணுறது எதுவும் எனக்கு தெரியாத நினச்சிட்ருக்கியா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணேன்னு உனக்கு புரியல? அது எனக்கே தெரியாமல் எவ்வளோ தைரியம்தான் அந்த புக்கை நீ எடுத்திருப்ப. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலை. என் பேச்சை நீ மீறிட்ட. என் பேச்சை மீறினவருக்கு என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியுமா ஜேகே? உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஜட்ஜு அதான் தப்பான தீர்வை கொடுத்தாலே அவளுக்கு எந்த தண்டனை கொடுத்தேன்னு. ஸோ இப்போ உனக்கு உதவி பண்ணியிருக்காளே அந்த லைப்ரரியன், அவளுக்குமே நான் அந்த தண்டனை தான் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அவளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் தான் போய் கேட்டேன். அதுதான் நீ எப்படி என்கிட்ட சொல்லாமல் நீ போய் கேட்கலாம்? நீங்கள் தானே சொன்னீங்க அவளை டீமனாக மாற்றிக்கிட்டு அவளை உன் கூட வச்சுக்க நான் பர்மிஷன் தரேன்னு. நான் சொன்னேன், அதுக்குன்னு என்னோடய விஷயத்த ஏன் பர்மிஷன் இல்லாமல் எடுக்கிறதுக்கு நான் உரிமை உனக்கு கொடுக்கல. சரி ஓகே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு முட்டி போட்டு ஜேகே மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ டியாங்கும் அதை பற்றி சிரிக்கிறாரு. எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன்னு. அதனால தான் எல்லாரை விட நான் ஓ மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன். எல்லா டிமாண்ட்ஸை விட நீ தான் கிரேட்டுன்னு உனக்கு இவ்வளோ பெரிய பதவியும் கொடுத்துருக்கேன். எனக்கு அடுத்தபடியாக நீ தான் இருக்க, அது உனக்கு தெரியும் தானே? தெரியும். ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? அவள் மேலே உனக்கு என்ன அவ்வளோ லவ்வா? ஆமாம், நீ அவளை லவ் பண்ணுறனால தானே இவ்வளோத்தையும் பண்ணுற. அதுவும் அவளை டீமனாக மாற்றி உன் கூட வச்சுக்கலான்னு நினச்சேன். சரி ஓகே, என்ன நடக்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஸோ அதனால தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் நீ அவளை டீமனாக மாத்திரியா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்காண்டி. ஆனால் நீ இன்னுமே அவளை டீமனாக மாற்றவே கிடையாது. அப்போ ஜேகே புரியாமல் பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க? அதுதான் அந்த புக்கில் எழுதின மாதிரி 5 கொலைகாரங்களை வயனை வச்சு கொல்ல வச்சிட்டேனே, அப்புறம் என்ன அவள் டீமனை மாறி தானே ஆகணும்? என்ன நீ நல்லா புத்திசாலியாக யோசிப்பேன்னு நினச்சேன். ஆனால் அவள் எங்கே கொன்னா? நீ தானே கொல்ல வச்ச. ஒரு தடவையும் அவள் ஒன்றும் கொல்லலை, நீ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை கொல்ல வச்ச. இது கணக்குக்கே வராது அப்படின்ட்டு டேங்க சொல்கிறாரு. என்ன அதெல்லாம் மோசம். நீங்கள் என்ன ஏமாற்ற பார்க்குறீங்களா? நான் ஏமாற்ற பார்க்குறேன்னா? நீ தான் உன்னையவே ஏமாற்றிக்க பார்க்குற. கொஞ்சமாச்சோ யோசி. அந்த புக்கில் இருக்கிறத அப்படியே பண்ணணும். அதுக்கு யாரும் உதவியெல்லாம் பண்ணக்கூடாது, அவளை தான் கொல்லணும். ஆனால் அது நடக்கலை. அவளால் கன்ஃபார்ம் டீமனாக மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜேகேக்கு இப்போ தான் புரியுது. ஆமாம்ல, அவளை ஒரு தடவையும் நாம் தான் ஹெல்ப் பண்ணி கொல்ல வச்சோம். அப்போது இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டா அப்படின்ட்டு அவருக்கு இப்போது ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு. அப்போ டியாங்கே சரி ஓகே, உன்னை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் தரேன். இன்னொரு சான்ஸா அப்படின்ட்டு ஜேகே டியாங்க தான் பார்க்குறாரு. ஜேகே உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு நீ டீமனாக மாறின பிறகு உன்கிட்ட நான் ஒருத்தனை கொல்றதுக்காண்டி உத்தரவு கொடுத்துருந்தேன். ஆனால் உன்னால் கொல்ல முடியலையே, அவனை ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு டியாங் கேட்க ஜேகேக்கு ஞாபகம் இருக்குது. அவனை நான் கொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் அவன்கிட்ட ஏதோ சக்தி இருந்துச்சு, அவனை என்னால் கொல்ல முடியல. இதுவரையும் எந்த டீமனாலேயும் அவனை கொல்ல முடியல. கரெக்ட்.
அவனை தான் நீ வயன் கையால் கொல்ல வைக்கணும், அவளே கொல்லணும், நீ எந்த ஹெல்ப்புமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டியாங் சொல்ல ஜேக்கிக்கு இது நடக்கிற காரியமா அப்படின்ற மாதிரி தான் டியாங்க பார்க்குறாரு. இதை மட்டும் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன்னா கன்ஃபார்ம் நானே வயனா டீமனாக மாற்றுறேன், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ ஜேகே நெக்ஸ்ட் சீனில் அப்படியே உட்காந்த மாதிரி உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இந்த 5 பேரை கொல்றதுக்கே உங்களால் முடியல, இதில் அவனை கொல்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம தான் யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா இந்த 5 பேரையும் உங்களால் கொல்ல முடியல, இதில் அவன் ரொம்ப சக்தியானவன், இது வரையும் எந்த டீமனாலையும் அவனை கொல்ல முடியல, அவனை போய் நீங்கள் கொல்லுவீங்களா அப்படின்ட்டு ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உங்களோட அங்கிள் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு உங்கள் அங்கிளையே பார்த்துட்ருக்கீங்க, இங்கிட்ட ஜேகே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்களும் திரும்பிட்டு என்ன ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் வெளில வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு அங்கே வந்து கிளம்பிட்டாரு. ஸோ நீங்களும் அவரை ஃபாலோ பண்ணிட்டே போகிறீங்க. என்ன சொல்லுங்கள்? இல்லை, நீ இன்னும் ஒருத்தனை மட்டும் நீ கொல்லணும், அவனை மட்டும் கொண்டுட்டனா எல்லாமே சால்வ் ஆயிடும். ஏன்னா எதுக்கு நான் கொல்லணும்? நீ கொண்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிறீங்க. ஜேகேவே உங்களை பார்க்குறாரு. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தைரியம் வந்துருச்சு, 5 பேரை நம்ம கொண்டுட்டோமே, இன்னும் ஒருத்தனை தானே நம்ம கன்ஃபார்ம் கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜேகேக்கு தானே தெரியும் நீங்கள் எந்த மாதிரி ஒரு டைப்புன்னு, ஒருத்தனை ஒரு குத்துறதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லை. ஸோ அதனால தான் அவர் என்னமோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உங்களை அவனை பார்க்குறதுக்காண்டி தான் கூப்பிட்டு போகிறாரு. அவன் அப்படியே ஜாயிண்டிக்காக ஒரு மாதிரி பார்க்கவே பல்கியாக இருக்கான், அவன் கொடூரமாக தான் இருப்பான் போல். அவனுக்கு பிடிக்காத ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா போதும், அவனை அடித்து அப்படியே சாவடிக்கிற நிலமையில இருக்கான். இவனை பார்த்தனா அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா இதுவரையும் பார்த்தவங்க கூட பரவாயில்ல, ஆனால் இவன் ரொம்ப கொடூரமானவன் இருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதில் ஜேகேவும் அவன் பண்ணது எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காரு. அவன் ஏகப்பட்ட பேரை அப்பாவி மக்களையே சும்மா காசுக்காண்டி கொன்று அவங்கள அப்படியே தூக்கி விசாரிச்சுட்டு வந்திருக்கான். எந்த சட்டத்தாலேயும் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட முடியல. அவன் நிறைய ட்ரக் டீலிங் அப்படின்ட்டு ஸ்கூல் படிக்கிற பசங்கள் எல்லாருக்கும் ட்ரக் கொடுத்து அவங்க எல்லாரையும் ஒரு மாதிரி ரேப் பண்ணி அப்படின்ற மாதிரி ரொம்ப கொடூரமான வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் கேட்க உங்களுக்கே அவனை பார்க்கும்போது ரொம்ப கோபம் வருது. இப்படிப்பட்ட ஒருத்தன் எதுக்கு உயிரோடு இருக்கான்? நீங்கள் அவனை கொண்டிருக்க வேண்டியதானே? அவனை எப்பயோ கொண்டிருந்தீங்கன்னா இது வரையும் எத்தனையோ பேர் சேவ் ஆகிருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் கோவத்தில் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுதான், நீ கொல்றதுக்காண்டி இருக்கல, நீ போய் கொல்லு. என்ன நானா? ஆமாம், நீ தான் அவனை கொன்னாகணும் நீ. அது அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த வில்லன் அப்படி தான் வந்துட்டுருக்கான் உங்கள் பக்கத்தில். உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்புறம் ஜேகேவே ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். என்ன இவன் நம்மளையா பார்க்குறான்? கரெக்ட், நீ யோசித்தது கரெக்டு தான். இவனால் நம்மளை மாதிரி டீமன்ஸை பார்க்க முடியுது, ஆனால் அது எப்படின்னு இதுவரையும் எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இது வேறையா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. இதுவரையும் ஹியூமன்ஸ்க்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு நீங்கள் அந்த 5 பேரையும் கொல்லுனீங்க. அவங்களுக்கு அப்போ வரையுமே நீங்கள் தெரியல, நீங்கள் கொல்லும்போது கூட. ஆனால் இவனுக்கு டீமன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் போது ரொம்ப பயமாயிடுச்சு. இது நிஜம் பண்ணி தான் ஆகணுமா என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்து கேட்குறீங்க. ஆமாம், பண்ணணும். நீங்களே பண்ணிட்டீங்களே, நீங்கள் தான் ரொம்ப பெரிய டீமன் ஆச்சு, நீங்களே அவனை கொண்டுருங்க அப்படின்ட்டு நீங்கள் எஸ்கேப்பாக பார்க்குறீங்க. இல்லை, நீ பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் உங்களால் முடியாதுன்ட்டு நீங்கள் தலையாடிட்டு இருக்கீங்க. ஆனால் எப்படியோ ஒரு நாளில் உங்களை சம்மதிக்க வச்சிட்டாரு. ஆனால் உங்களுக்கு செம்ம பீதியில் தான் இருக்கீங்க. சரி ஓகே, போ அவனை கொண்டுட்டு வா அப்படின்ட்டு அசால்ட்டாக ஜேகே சொல்கிறாரு. நீங்களும் ஆமாம் போ சரின்ட்டு நீங்களும் கையில் ஜேகே கொடுத்த கத்தி எடுத்துக்கிட்டு தான் அவன்கிட்ட போகிறீங்க. அவன் யார் நீ அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் ஒரு ஆவின்னு அவனுக்கு தெரியல, நார்மலான ஒரு ஹியூமன்ற மாதிரி தான் நினச்சிட்டு கேட்குறான். உன்னை நான் கொல்ல வந்திருக்கேன். என்ன கொல்ல வந்திருக்கியா அப்படின்ட்டு அவன் அவ்வளோ சத்தமாக சிரிக்கிறான். நிஜமாக தான், நான் உன்னை கொல்ல தான் வந்திருக்கேன். ஓ அப்படியா, அப்போ என்னை கொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை பார்த்து நக்கலாக சொல்லிட்டே கேட்குறான். அப்போ நீங்கள் அந்த கத்தி எடுத்து அப்படியே குத்த போகிறீங்க. அவன் அந்த கையை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் பின்னாடி அப்படியே நெரிக்கிறான். வலிக்குது அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. வலிக்கிட்டோம், எவ்வளோ தைரியம் தான் என் முன்னாடி வந்து என்ன கொல்ல போகிறேன்னு சொல்கிற நீ அப்படின்ட்டு பலார்னு உங்கள் கன்னத்தில் 2 அடி விட உங்களுக்கு வலிக்குது. அது எப்படி ஒரு ஹியூமன் அவன் எப்படி நம்மளை அடிக்க முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. அவன் உங்களை அடித்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு ஜாடி இருக்கும், அதை எடுத்து அப்படியே மண்டையில் போடுறீங்க. அவன் அப்படின்ட்டு கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து போகிறான். அப்போ நீங்கள் மறுபடியும் குத்து வரீங்க. அப்போ அவன் அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி சவத்தில் நெரிச்சிட்ருக்கான். உங்களுக்கு வலிக்குது. என்னை விடு அப்படின்ட்டு கத்துறீங்க.
ஏன்னா அவங்களால நம்ப முடியல. ஏன்னா ஏற்கனவே செத்து ஆவியானவங்க இந்த மாதிரி வலியெல்லாம் ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் தவிச்சிட்ருக்கீங்க, மூச்சு விட முடியல. அப்போ ஜேகே எந்திரிச்சு வரலான்னு தான் அவருக்கு தோணுது. ஆனால் அவரால் முடியாது. ஏன்னா இப்போ மட்டும் வந்தார்னா எல்லாமே கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்களை லாஸ்ட் வரையும் டீவனாக மாற்ற முடியாது. உங்களை அவர்கிட்டேருந்து பிரிச்சுருவாங்க. ஸோ அதனால தான் அவர் அங்கேருந்து போக முடியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு கையை முறுக்கிக்கிட்டு. அப்போது டியாங் இது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஏதோ லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கூலாக தான் இருக்கார். ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? அப்போ ஜேகேவும் கோவப்படுறாரு. அதை பார்க்குறதுக்கு டியாங்க்கு நான் கூட இவன் போய் ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சேன், என்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டான். ஹெல்ப் பண்ண போனால் அதுக்கப்புறம் என்ன வயனும் அவளாலும் சேர முடியாது. அதனால தான் அவள் டீமனை மாறினா மட்டும்தானே 2 பேரும் சேர முடியும் அப்படின்ட்டு டியாங் சரி ஓகே போனால் போகுது அப்படின்ட்டு அவர் ஒரு சொடுக்கு தான் போடுறாரு. அப்போது உங்களை கழுத்தை முடிச்சிட்டு இருந்தானே அவன் அப்படியே சக்தியெல்லாம் இழந்து போய் ஒரு மாதிரி ஆடாமல் அசையாமல் நின்றுட்டுருக்கான். நீங்கள் இதுதான் சான்ஸ்னு இருந்த கோவத்தில் அவனை சதுக்குன்னு குத்திட்டீங்க. அவன் ரத்தம்லாம் உங்கள் மேலே தெரிக்குது. உங்களுக்கு இப்போ தான் அவனை கொன்ன பிறகு தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் மயங்கிட்டீங்க. இங்கிட்டு அந்த செத்துப்போன வில்லன் இருக்கான்ல, அவன் உடம்புலேருந்து 2 ஆவி வெளில போகுது. அப்போ தான் ஜெக்கிக்கே தெரியுது இந்த உடம்புக்குள்ளே ஒரு ஆவி இல்லை 2 ஆவி இருக்குன்னு. ஒன்று அந்த வில்லன், இன்னொன்று ஏற்கனவே செத்து போய் ரொம்ப கொடூரமான வில்லன் அப்படின்ட்டு. ஸோ அந்த கொடூரமான வில்லன் இவனோட உடம்புக்கு போன பிறகு தான் இந்த மாதிரி ரொம்ப சக்தியான ஒரு வில்லனாக அவன் மாறியிருப்பான். ஸோ அதனால தான் அவன் உடம்புக்குள்ளே ஏற்கனவே ஒரு ஆவி இருக்கனால தான் அவனால் இன்னொரு ஆவியவும் டீமனையும் பார்க்க முடிஞ்சுது. அவன் ஒரு கெட்ட ஆத்மாவாக இருந்தனால தான் உங்களை அவனால் அடிக்கவும் முடிஞ்சுது. ஸோ அதனால தான் இப்போது அவன் செத்துட்டானே அப்படின்ட்டு ஜெக்கி கொஞ்சம் நிம்மதியாக அவர் அப்படியே உங்ககிட்ட தான் வராரு. ஏன்னா அவர் எதிர்பார்த்ததோ இப்போ நடந்துருச்சுல. ஸோ அதனால தான் அவர் உங்களை அப்படியே தாங்கிக்கிட்டு அவர் டியாங்க்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. பரவாயில்ல ஜெக்கே, நீ எப்போவுமே நீ இம்ப்ரெஸ் தான் பண்ணிகிட்ருக்க. நீ நினச்சதை எப்படியாச்சும் சாதிச்சிடுற. இது ஒன்று தான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சது. எல்லார விட நீ என்னோடய ஃபேவரட் தான். அதை நீ ஒரு தடவையும் நிரூபிச்சிட்டே இருக்க அப்படின்ட்டு பெருமையாக சொல்கிறாரு. ஆனால் ஜேகேக்கு நல்லா தெரியும் டியாங் ஹெல்ப் பண்ணாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு. ஸோ சரி, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வயன் கொண்டுட்டால. ஸோ அவளை டீமனாக மாற்றுங்க. கன்ஃபார்ம் அவளை மாற்றுறேன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக உனக்கு இன்னொரு ஆஃபரை நான் கொடுக்கலான் இருக்கேன். ஆஃபரா? என்ன ஆஃபர் அது? நீ ஏன் போயும் ஒரு ஹியூமனை லவ் பண்ண அப்படின்ட்டு உனக்கு புரிஞ்சுதா? என்ன பேசுகிறீங்க? எனக்கு புரியல. நீ தானே நினச்சிட்ருக்கியா இது வரையும் உனக்கு யாரையும் பார்த்து லவ் பண்ணுற அப்படின்ட்டு நீ சொன்னதில்லை. ஆனால் இவளை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே நீ லவ்வில் விழுந்துட்ட, கரெக்டு தானே அப்படின்ட்டு டியாங் சொல்ல ஜிக்கிக்கு அது உண்மைன்னு தெரியும். ஸோ அவர் அப்படி தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவள் உன்னோட கடைசி ஜென்மத்தில் உன்னோட லவ்வராக இருந்தா. அவளால் தான் நீ இறந்தும் போன அப்படின்றாரு. ஜெக்கிக்கு ஒன்றுமே புரியல. என்ன என்னோட கடைசி ஜென்மமா? ஆமாம், உனக்கு அது எதுவுமே ஞாபகம் இருக்க போகிறதில்ல, அது எனக்கு நல்லா தெரியும். நான் வேணா உனக்கு ஞாபகப்படுத்திட்டா அப்படின்ட்டு ஜேகேக்கு முன்னாடி ஏதோ ஒரு வெள்ளை கலர் புகை மூலியமாக ஏதோ ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி வருது. அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு. அதில் நீங்களும் ஜேகேவோட கடைசி ஜென்மத்தில் லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் அதில் ஏதோ ஆகி உங்களுக்காண்டி தான் ஜேகே அவர் இறந்துருப்பார். அப்போ நீங்கள் அவரை பிடிச்சிட்டு கதறி அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அப்போது வயன், இந்த ஜென்மத்தில் தான் என்னால் உன் கூட சேர முடியல, ஆனால் அடுத்த ஜென்மத்தில் நான் உன் கூட சேருவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழுவோம் அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தை பிடிச்சி அப்படியே அவர் கண்ணை மூடியிருப்பார். அவர் இறந்துருப்பார். அதுக்கப்புறம் நீங்களும் சூசைட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க, ஆனால் ஜேகே பிறக்கல. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அவரை டீமனாக மாற்றிட்டாங்க. ஒரு டீமனாக மாறினால ஜேகேவால் அடுத்த ஜென்மம் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் அவர் அந்த நாகம் எதுவுமே இல்லாமல் அவரோட டீமன் வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே அவருக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா போன ஜென்மத்தில் உங்களை லவ் பண்ணார்ல, அந்த ஃபீலிங் அவருக்கு இப்போ வரையும் இருக்குது. ஆனால் அந்த மெமரிஸ் மட்டும்தான் அவருக்கு இல்லை. ஸோ இப்போ எல்லாத்தையுமே டியாங் தான் சொல்லி புரிய வைக்கிறாரு ஜேகிக்கும். அதனால தான் நம்ம வயனை லவ் பண்ணோமா அப்படின்ட்டு அவர் திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே மயக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கீங்க. அப்போது டியாங், இங்கே பாரு ஜேகே, நீ இதுவரையும் நான் சொன்னது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க. நான் உன் மேலே வச்ச நம்பிக்கையை நீ என்றைக்குமே இழந்தது கிடையாது. ஸோ அதனால தான் போன ஜென்மத்தில் நீ ஆசைப்பட்டதா உனக்கு கொடுக்கணுன்றதுக்காண்டி தான் உன்னைய
வயனை மீட் பண்ணுறதுக்காண்டி அவளை கொல்றதுக்காண்டி உன்னை நான் உலகத்துக்கு அனுப்புனேன். இப்போ புரியுதா எதுக்கு நான் மற்றவங்களெல்லாம் அனுப்பாமல் உன்னை எதுக்கு அனுப்புனேன்னு அப்படின்ட்டு டியாங் ஜேகே பார்த்து கேட்க ஜேகேக்கு இப்போ தான் புரியுது. ஸோ அவர் அப்படியே நிமிந்து டியாங்க தான் பார்க்குறாரு. ஸோ அதனால் நான் உங்கள் 2 பேருக்கும் ஒரு gift கொடுக்கலான்னு இருக்கேன், ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். என்னென்னா, நீங்கள் ஆசைப்படும் போது இந்த உலகத்தில் ஒரு ஹியூமனாகவும் வாழலாம், அதே நேரத்தில் நீங்கள் டீமனாகவும் இருக்கலாம். உங்களோட டீமன் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நான் இதை உங்ககிட்ட கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் கடைசி ஜென்மத்தில் ஆசைப்பட்டது நீங்கள் ஹியூமனாக ஒன்றா சேர்ந்து வாழணும் தான். ஸோ அதனால தான் இதை உங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு அங்கே சிரிச்சிட்டே சொல்கிறாரு. அப்போ ஜேகேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன ஜேகே, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டியா என்ன? அது நீங்கள் எதுக்கு எனக்காண்டி இவ்வளோ பண்ணுறீங்க? தெரியல, எனக்கு என்னமோ உனக்கு பண்ணுன்னு தோணுச்சு, பண்ணுறேன். வேணும்னா சொல்லு, வேணும்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவளையும் டீமனாக மாற்றி இங்கேயே 2 பேரும் நான் கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு ஒன்றாவே இருந்துக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்ட்டு அவங்க கூலாக சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். எங்களோட கடமைகளை எல்லாத்தையும் நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம் ஒன்றா சேர்ந்து. அதே நேரத்தில் ஹியூமன்ஸாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்ட்டு ஜேக்கியும் சொல்ல, அதுக்கப்புறம் சரின்ட்டு டியாங் அவங்க 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த வரத்தையும் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் தான் டீமனுக்கெல்லாம் பெரிய டீமன் ஆச்சு. ஸோ அவருக்கு இந்த எல்லா சக்தியுமே இருக்கும். ஸோ அதனால தான் டியாங் இந்த வரத்தை ஜேகேக்கும் உங்களுக்குமே கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜேகேவும் சிரிக்கிறாரு, டியாங்குமே சிரிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சீனில் உங்களை கையில் பிடிச்ச மாதிரி உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே ஜேகே நடந்து போயிட்டுருக்காரு உலகத்தில். அதுவும் அவர் நடந்து போயிட்டுருக்க பாதைக்கு பக்கத்தில் செரி ப்ளோசம்னு ட்ரீ இருக்குல்ல, ஒரு மாதிரி அந்த லீஃபே ஒரு மாதிரி பிங்கிஷாக உதிர்ந்து விழுகுமே, அந்த மாதிரி தான் ஏகப்பட்ட இது இருக்குது. அது நடுவில் தான் ஒரு பாதையில் உங்களை கையில் பிடிச்சிட்டு அவர் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. பார்க்கவே அந்த சினாரியோவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் 2 டீமன்ஸ் நடந்து போயிட்டுருக்காங்க, அதுதான் ஆச்சரியம். ஸோ உங்களை தூக்கிட்டு போயிட்டுருக்கும் போதே நீங்கள் அப்படியே கண் முழிக்கும் போதே உங்கள் முன்னாடி ஜேகே தான் இருக்கார். அவரை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க. என்னாச்சு, நான் அவனை கொன்னுட்டேனா, அவன் செத்துட்டானா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறதே ஃபஸ்ட்டு அதை தான். அவனை நீ தானே கொன்ன, அவன் செத்துட்டான். அப்போனா ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ ஜேகேவும் சிரிச்சிட்டே உங்களை அங்கேருந்து ஒரு பெஞ்சில் உட்கார வைக்கிறாரு. நீங்களும் உட்காருறீங்க. ஆமாம், நாம் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கோம்? நீ எதா இருந்தாலும் அப்புறம் கேளு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லணுமா, என்ன சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க ஜேகே அப்படியே முட்டி போட்டு அவர் கையை அவங்கக்கிட்ட அப்படியே நீட்டுறாரு. நீங்கள் புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு கேட்க நீங்கள் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. ஆமாம், உன்னையும் டீமனாக மாற்றுறதுக்காண்டி தான் நான் இவ்வளோ வேலையுமே பண்ணேன். நீ டீமனாக மாறினேன்னா கன்ஃபார்ம் நானும் நீனும் ஒன்று சேரலாம். எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, நீ என்னை லவ் பண்ணுறியா, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. உங்களுக்கு என்ன, ஒரு டீமனும் கோஸ்ட்டும் லவ் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. இதில் என்ன டீமனை மாற்றி இவர் கூட வச்சுக்கணுன்னு தான் இவ்வளோத்தையும் பண்ணாரா அப்படின்ட்டு புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குற, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு அவர் மறுபடியும் கேட்குறாரு, கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடான கோல்டான வாய்ஸில். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எனக்கு புரியல. நான் செத்துட்டேன், செத்த பிறகு யாருக்காச்சும் லவ் வருமா என்ன? ஏன் வரக்கூடாதுன்னு வச்சுருக்கா? அது நீ உயிரோடு இருக்கும்போது தான் யாரையும் லவ் பண்ணல, செத்த பிறக்காச்சும் என்னை லவ் பண்ண என்ன ஆகிட போகுது? அப்படியே நீங்கள் புரியாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னடா நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. சொல்ல போறியா இல்லையா நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையான்னு? இல்லைன்னா நான் பாட்டில் எழுந்திரிச்சு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு ஜேகே எழுந்திரிச்சு போகும்போது நீங்கள் அப்படியே அவர் கையை பிடிக்கிறீங்க. அப்போ ஜேகே சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறாரு, நீங்களும் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போ நீங்கள் எந்திரிச்சு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க, ஜேகேவும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படியே 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. ஜேகே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாரு. நீங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் ஹியூமன்ஸாக ஒன்றா சேர்ந்து ஹாப்பியான லைஃப்பை வாழலாம் அப்படின்ட்டு ஜேகேக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எங்கிட்ட உங்களுக்கு சிரிப்பு தான் இருக்குது, உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கிறீங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த சிரிப்பெல்லாம் போய் வில்லத்தனமாக நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போ உங்கள் கண் அப்படியே ரெட்டிஷாக மாறுது. அப்படியே ரெட்டு கலர் கண்ணில் உங்களை பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இது நிஜமாவே நீங்கள் தானா இல்லை வேறு யாராச்சுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது தெரியாமல் ஜேகே தான் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு, நீங்களும் ஒரு டைட்டாக தான் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். இந்த ஒன் ஷாட்டே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இதில் நான் தான் ரொம்ப வித்தியாசமாக கொண்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு தோணுன மாதிரி தான் இந்த ஸ்டோரியை கொண்டு போனேன்.
எஃப்எஃப்னாலே ரொமான்ஸு ஒரு மாதிரி நார்மலான ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஆனால் நான் தான் இது லாஜிக் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று எனக்கு தோன்ற மாதிரி கதையை கொண்டு போயிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அப்புறம் இன்னொன்று, இது ஒன் ஷாட் தான். இதுக்கு இன்னொரு பாட்டெல்லாம் போட முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டோரி யோசிக்கவே எனக்கு ரொம்பவே டைம் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்டோரியை யோசிச்சு 1 ஹார் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் இன்னொரு பாட்டெல்லாம் சத்தியமாக முடியாதுப்பா. இதில் வேறு நிறைய ரிக்வெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் வேறு பண்ணணும். அவங்க வேறு மேலே கோச்சிட்ருப்பாங்க. சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.